இந்த ஹேர் ஃபால் பிரச்சனையை சரி பண்ணி தலையில் புதிய முடியை வளர வைக்கக்கூடிய சூப்பரான ஹேர் பேக் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து லீஃப் வச்சு பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் பேக் தான். இதுக்கு 5 கொய்யா இலை எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக துளசி இலை, கொஞ்சமாக கீழாநெல்லி இலையும், இது கூடவே ஒரு பெரிய கற்றாழையை வந்து கட் பண்ணி சேர்த்து, இது கூட செம்பருத்தி பூக்கு பதிலாக செம்பருத்தி இலைகளையும் சேர்த்து எல்லாத்தையும் தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்செடுக்க போகிறோம். இந்த கொய்யா இலையை நம்ம சேர்க்கும் போது அந்த இலையில் இருக்கக்கூடிய தண்டை நீக்கிட்டு நம்ம சேர்த்துட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இனி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்செடுக்கலாம். இந்த ஹேர் ஃபால் பிரச்சனை நமக்கு வர தொடங்கினதுமே நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, எந்த ஹேர் ஆயில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ஹேர் ஆயிலில் எண்ணெயெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் காய்ச்சி தலையில் தேய்க்கலான்னு தான் யோசிப்போம். ஆனால் எண்ணெயில் நீங்கள் அது இதுன்னு போட்டு காய்ச்சி தேய்க்கிறத விடவும் இதே போல் வாரத்துக்கு 2 முறை ஏதாவது ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுலேயும் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, கற்றாழை இதெல்லாமே தலைமுடி வளர்ச்சிக்கு நல்ல பலன் தரக்கூடிய பொருட்கள் தான். இனி கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சீயக்காய் பவுடரும் சேர்த்து, இந்த சீயக்காய் பவுடர் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும், சேர்த்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஹேர் பேக்கை வந்து தலை ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா சோப்போ ஷாம்போ எதுவுமே யூஸ் பண்ணாமல் சும்மா தண்ணி விட்டு கழுவினா போதும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வாரத்துக்கு 1 தடவை அப்படி இல்லைன்னா 2 தடவை இதே போல் ஏதாவது ஒரு ஹேர் பேக் மாற்றி நீங்கள் யூஸ் பண்ணி வந்தாலே உங்களோட முடி கொட்டுதல் பிரச்சனை உடனடியாக நின்றுடும், புதிய முடியும் வளர ஆரம்பிக்கும்.